சிலர் என்ன பண்றாங்கன்னா, மாந்திரீகங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுடுறாங்க. நம்ம பிள்ளைகள் வந்து கர்த்தருக்குள்ளாக கொஞ்சம் ஸ்திரமா இல்லாத பிள்ளைகள், அந்த பில்லி சூனியத்திலயும், மாந்திரீகத்திலயும் பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்படுறதோ, இல்ல வியாபாரம் பாதிக்கப்படுறதோ, நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த பிள்ளைகள் போக முடியாம அப்படியே படுத்த படுக்கையா, வியாதி படுக்கையா ஆயிட்டுறாங்க. அதற்கு தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், சும்மா வசனத்த வந்து என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர் அப்படின்லாம் உலகத்துல இருக்கிற பிசாசை விட என்னோடு இருக்கிற ஒரு அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. அதற்கு உகந்த ஒரு பரிசுத்த நீதியின் ஜீவியத்தை நீங்க ஜீவித்தா மட்டும்தான் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பராமரித்து, பாதுகாத்து உங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்வார். பைபிள்ல போட்டிருக்குன்னு இன்னைக்கு அநேகர் ஒரு குருட்டுத்தனமான மெய்ப்பர்கள் யூடியூப்ல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதனாலே ஜனங்க மோசம் போய் கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்படி வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களோடு இருந்தவர்கள், வியாபாரத்தில் இருந்தவர்கள், வேலையில் இருந்தவர்கள் உங்களை வஞ்சித்து விட்டார்கள். ஆகையால் நீங்கள் மனம் கசந்து உடைந்து போயிருக்கிறீர்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் மீண்டுமாய் உங்களை கட்டி எழுப்புவார். மீண்டுமாய் உங்களை ஜெயத்துடனே ஜெயகம்பீரமாய் புறப்பட செய்வார். நீங்க முதலே இருந்திருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க ஸ்தானத்துல உயர்ந்திருக்க முடியுமோ அதை விட அதிகமாய் கர்த்தர் உங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்புவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பித்து கட்டின என் ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். நான் எப்பொழுதும் சொல்றபடி சும்மா வாக்குத்தத்தத்தை கேட்டா போகதாது. பரிசுத்தத்திலும் நீதியிலும் உறுதியா இருந்து ஆண்டவரிடத்துல ஜெபத்துல வாக்குத்தத்தத்துல விசுவாசமா இருங்க. பரிசுத்தமா நடந்து கொள்ளுங்க, நீதியா நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை முன்பை காட்டிலும் அதிக